மற்றவர்கள் உங்களை குறை சொல்கிறாங்க, தப்பு தப்பாக பேசுகிறாங்க, விமர்சிக்கிறாங்க, இதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படுறவரா? அப்படியா இருந்தால் நிச்சயம் நீங்கள் இந்த கதையை கேட்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஒரு ஆசிரமம் இருக்குது, அதில் குரு இருக்கிறார், சீடர்களோடு இருந்துட்டு இருக்கிறார். அந்த ஆசிரமத்துக்கு தினமும் ஒரு குடிகாரன் வரான். தினமும் அந்த குடிகாரன் அந்த குருவை கண்ணாபுண்ணான்னு திட்டுறான். நீ ஒரு அடி முட்டாள் அப்படின்றான், நீ ஒரு கோமாளி அப்படின்றான், கெட்ட கெட்ட வார்த்தைகளால் திட்டுறான். குரு கேட்டுட்டு ஒரு பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறார். சீடர்களுக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, என்ன குரு இப்படி இருக்காரு அப்படின்னு. மறுநாளும் குடிகாரன் வரான், மறுநாளும் திட்டுறான், கண்ணாம்னான்னு திட்டுறான். குரு பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. சீடர்களுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அப்போ போய் குருக்கிட்ட கேட்குறாங்க, என்ன குருவே இது, ஒருத்தன் உங்களை தப்பு தப்பாக பேசுகிறான், ஒன்று நீங்கள் பதிலுக்கு அவனை திட்டணும், இல்லை அடிக்கணும், நீங்கள் பாட்டுக்கு எதுவுமே கேட்காதது மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இது என்னது அப்படின்னு சீடர்கள் எல்லாம் கேட்குறாங்க. ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லாமல் இருக்கிறீங்களே, நம்ம ஏதாவது பண்ண வேண்டாமா அப்படின்னு. குரு சொன்னாரா அமைதியாக சீடர்கள்ட்ட, இப்போ நீங்கள் எனக்கு ஒரு பரிசு பொருள் எடுத்துகிட்டு வரீங்க, இப்போ நிறைய பேர் எடுத்துகிட்டு வராங்கல்ல, என் மீது உள்ள அன்பால் நான் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன், அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்குறாரு. சீடர்கள்லாம் பார்க்குறாங்க. அன்னைக்கு கூட ஒருத்தர் கொண்டு வந்தார், அரிசி மூட்டை எடுத்துகிட்டு வந்தார், நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், அப்போ என்ன பண்ணார் அப்படின்னு. அவரே அதை திரும்பி எடுத்துகிட்டு போயிட்டார் குருவே அப்படின்னு. அது மாதிரி தானே இதுவும் அப்படின்னாராம். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல. குரு சொன்னாராம், அவன் என்னை மோசமானவன், கோமாளி அப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தைகளை திட்டுனான், நான் எதையுமே நான் எடுத்துக்கல, என் மனசில் ஏற்றிக்கலை அப்படின்னா என்ன, அவன் தான் அதெல்லாம் திரும்ப சுமந்துக்கிட்டு போகணும். அப்படி சுமந்துக்கிட்டு போகிறதுனால தான் திரும்ப திரும்ப அதை அங்கே கொட்டிக்கிட்டே இருக்கிறான். நான் ஒரு நாளும் அதை எடுத்துக்க போகிறதில்ல, வாங்கிக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னாராம். சீடர்கள் ஆச்சரியமாக பார்த்தாங்களாம். அப்போ குரு சொன்னாராம், வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மற்றவங்க நம்மளை குறை சொல்கிறதுனாலையோ விமர்சிக்கிறதுனாலையோ நம்ம காயப்படுவதில்லை. வாழ்க்கையில் நம்ம எப்போ தெரியுமா துயர் விடுறோம், அதை நாம் மனதில் சுமப்பதினால்தான் நம்ம காயப்படுறோம், கஷ்டப்படுறோம். நம்ம ஒரு நாளும் அதை மனசில் ஏற்றுக்கக்கூடாது. அந்த குப்பைகளை நம்ம மனசில் கொட்டிடக்கூடாது. அதை திரும்ப அவர்களுக்கே பரிசாக கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொன்னாராம். ஒரு பெரிய ஞானத்தை, ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை குரு அன்றைக்கு சொன்னதாக அந்த கதை முடியுது. அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். எதையுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க. நம்மளை பற்றி தகாத வார்த்தைகளால் விமர்சிப்பவர்களை, புறம் சொல்கிறவங்களை, தப்பு தப்பாக பேசுகிறவர்களுக்கெல்லாம் நாம் அந்த வார்த்தைகளையே திரும்ப பரிசாக கொடுத்து விடுவோம். நாம் மனதில் நல்ல எண்ணங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு நடைபோடுவோம். நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுவோம். நல்லதையே நினைப்போம். உங்கள் வாழ்க்கையில் நல்லதையே நடக்கும்.